சப்பாத்தி பூரிக்கு உண்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. அதாவது மீல் மேக்கரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்க முடியாது எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக வெங்காயம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், கசகசாவை போட்டு சுடுதண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. இப்போ இதில் தக்காளி 3 தக்காளி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது மிளகு, சோம்பு, மல்லி, இஞ்சி இப்போ ஊற வச்சதை அப்படியே ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஆயிலில் போட்டு நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஏற்கனவே நான் மீல் மேக்கரை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் மீல் மேக்கரை கொட்டிக்கலாங்க. இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்திக்கலாங்க 2 டேபிள் ஸ்பூனு. அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை நல்லா சேர்த்திட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இருக்குன்னா அருமையான ஒரு வித்தியாசமான